எஸ் கமேன். சொல்லுப்பா தம்பி. ஹாஸ்டல் அட்மிஷன். ஆனால் எந்த ரூமும் வேக்கண்ட்டாக இல்லையே. யார் உனக்கு அட்மிஷன் போட்டது? வேகன்சி சார் தான் அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் ஃபார்ம். இருப்பா கேட்டு சொல்கிறேன். ஹலோ சார், நான் வார்டன் பேசுகிறேன். கார்த்திக்னு ஒரு பையன் அட்மிஷன் வந்துடுறான் சார். ஆமாய்யா, நம்ம டீன் ரெக்கமெண்டேஷன் தான். அவனுக்கு ஒரு ரூமை கொடுத்துரு. ஆனால் இப்போ எந்த வேக்கண்ட்டும் இல்லையா சார்? யோ, 1650 ஹாஸ்டல் சீட்ஸில் 1646 தான் ஃபில் ஆயிருக்கு. ஒரு 4 பெட்ரூம் இருக்கும்ல, அதை கொடுத்து விடியா. சார், ஏ பிளாக்ல செகண்ட் ஃப்ளோரில் அந்த ரூம் தான் சார் இருக்குது. யோ, மேனேஜ்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க அந்த ரூம் கொடுக்கலான்னு. நீங்கள் ஏன் இப்படி கன்சல்ட் பண்ணுறீங்க? அந்த ரூம் அவனுக்கு கொடுங்கயா. ஆனால் சார். யோ, என்னதான் ஏன் உங்கள் பிரச்சனை? அந்த ரூம் அவனுக்கு கொடுத்து தான் தொலைங்களையா. ஓகே சார். ஏ பிளாக் செகண்ட் ஃப்ளோர் பாப்பா, அங்கே ஃப்ளோர் இன்சார்ஜ் இருப்பார், நான் சொல்லிடுறேன். ஓகே சார். தம்பி, ஒரு ரூம் நம்பர் 202. தம்பி தான் போ ரூமு. ரூம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஸ்வீப்பர் அவர் சொல்லலாம். ஹலோ, ஹாஸ்டலில் தான். இப்போ தான் அட்மிஷன் போட்டாங்க. சாப்பிட்டியா? அப்புறம் இங்கே ஏன் கேட்குற? சரியான பேட்ரு வந்து பார்த்தா ஹாஸ்டலில் இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. இனிமேல் க்ளீன் பண்ணி நான் எப்போ தூங்குறது? தூக்கமாக வருது. ஏண்ணே அங்கேன்டா உள்ளாவண்ணே. நீ உள்ளே இருந்தே வாரி போடு, நான் வெளில அள்ளிக்கிறேன். சார் க்ளீன் பண்ணியாச்சு சார். பிரம்மையா? என்னடி பண்ணுறது? இன்னைக்கு சண்டேடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. பசங்களாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. நைட்டு வந்து கால் பண்ணுறேன். ஆமாம், கீழே இறங்கினே இருக்கிறேன். இதோ பசங்களாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. போனோடனே கிளம்ப வேண்டியதான் எங்கேயாவது வெளியே. என்னண்ணே அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, வா. நீ ஏதோ மறைக்கிறானே, அந்த ரூமை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுறா. என்ன மேட்ரு? சொல்கிறேன்.
ஓஜா போர்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஸ்கூல் படிக்கிறப்ப பிளாக் போர்டே ஒழுங்காக பார்த்தது கிடையாது, இதில் இந்த போர்டு வேறையா? ஓஜா போர்டுங்கிறது பேய்ங்க கூட பேச யூஸ் பண்ணுற ஒரு கருவி மாதிரி. 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரூமில் இருந்த 4 பசங்க ஓஜா போர்டை விளையாட்டான்னு நினச்சி விளையாண்டாங்க. ஆனால் அந்த 4 பேரில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த ஓஜா போர்டை பற்றி முழுசாக தெரியும். அவங்க ஒரு ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் இதெல்லாம் போலியானது அப்படின்னு சொல்லி அந்த ஓஜா போர்டை தட்டி விட்டு எஞ்சிட்டான். அடுத்த நிமிஷம் ரத்தம் கிக்கி செத்துட்டான். அங்கே இருந்த ஒரு பையன் மேலே அந்த ஆத்மா வந்து ஏறிடுச்சு. அந்த பையன் உடம்புல ஏறின அந்த ஆத்மா அங்கே இருந்த 2 பசங்களையும் கொண்டுடுச்சு. அடுத்த நாள் அந்த ரூமை திறந்து பார்க்கும்போது 3 பேரோட டெட் பாடி மட்டும் தான் கிடந்துச்சு. இன்னொரு பையன் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியல. சாமியார்கள்லாம் வந்து எவ்வளோ பண்ணி பார்த்துட்டாங்க, அந்த ஓஜா போட் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ஓஜா போட்குள்ளே தான் அந்த பையன் மாட்டிக்கிட்டதா எல்லா சாமியார்களும் சொல்கிறாங்க. சரி, இப்போ எதுக்கு நம்ம அதை பற்றி இப்போது சும்மா பேசிக்கிட்டு? சரி வா போகலாம். ஹலோ சொல்லுடி. இப்போ தான் வந்தேன். பசங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. செம்மையாக போச்சு. சொல்லு. இப்போ தான் படுக்க போகிறேன். ஓகே சரி, பாய். என்ன வெளியில் ஏதோ சத்தக்கிட்ட இருந்துச்சு? தெரியல, நானும் சத்தம் கேட்டு தான் வெளில வந்தேன். மேலே ஏதாவது பர்த்டே பார்ட்டி நடக்கும். ஆமாம், நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க? நான் ஹாஸ்டலுக்கு புதுசு, ரூம் நம்பர் 202. ஓகே, பாய்.